வணக்கம் மக்களே, சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? வெல்கம் எடப்பாடி அண்ணா, மதுரை மண்ணில் இபிஎஸ் தொண்டர்கள் செம குசியில் உள்ளார்களாம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பரப்புரையும் செய்து வருகிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் அவ்வப்போது விவசாயிகள், மீனவ பிரதிநிதிகள், நெசவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருமே கலந்துரையாடி அவர்களின் குறைகளை எல்லாம் கேட்டிருந்து அதுக்கு தீர்வு காணும் முறையில்தான் அவரது சுற்றுப்பயணமாக அமைந்தது என்று செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்கள் தொடர்பாகவும் எடுத்துரைத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமன்றி திமுகவின் உருட்டல்களும் திருட்டல்களும் என்ற அதிமுகவின் புதிய பிரச்சாரத்தை திட்டத்தை அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டையில் தொடங்கி வைத்தாராம். அதாவது மேலும் உண்மைக்காகவும் உரிமைக்காகவும் என்ற புதிய பிரச்சார திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சார திட்டம் கவனத்தையும் தமிழகத்தில் ஈர்த்து வருவதாக செய்திகள் வெளிவருவதாம். அதாவது கோவை மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகளில் இருந்து அவரது சுற்றுப்பயணமானது தொடங்கிய நிலையில்தான் தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கி மக்களை சந்தித்து திமுக அரசின் தோல்விகளையும் அம்பலப்படுத்தும் வகையில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதன் இதன் நோக்கமாகும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமன்றி மாநில உரிமைகள், அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை மீட்டெடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியளித்துள்ளாராம். இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக மதுரை மாவட்டத்திற்கு, அதாவது திருப்பரங்குன்றம், திருமங்கலம், திருச்சுழி சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாராம். 4 நாட்களாக மதுரை மாவட்டத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரைக்கு வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பெல்லாம் வழங்கியதாக செய்திகள் வெளிவந்தன. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டுதான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை நடத்தி வருகிறார். அவ்வப்போது விவசாயிகள், மீனவ பிரதிநிதிகள் எல்லாம் அவர் சந்தித்து அவர்களின் குறைகளை எல்லாம் கேட்டறிந்து, அது மட்டுமின்றி அதிமுகவின் புதிய திட்டங்களை எல்லாம் அவர் எடுத்துரைத்திருக்கிறார், மக்களிடம் பேசி வருவதாகவும் இந்த செய்திகள் காணப்படுகிறது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது அரசியலில் தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. அரசியல் களமானது ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வருகிறதா. அது மட்டுமின்றி ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்ஸுடன் இணைவாரா என்ற கேள்விகள் எல்லாம் மக்கள் மனதில் ஒரு கேள்விக்குறியாகவும் எழுந்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.